ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு ஜூலை 10ஆம் தேதி சந்தையில் என்ன நடைபெற்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இங்க நம்ம மார்க்கெட்ல நியூஸ் பேஸ்ட் மற்றும் வரைபடத்தோட சிம்டம்ஸ் எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம நம்ம ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்றே செய் நன்றே செய் அப்படிங்கிற மாதிரி நம்ம மார்க்கெட்ல இருக்கிற ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி ரேஞ்சை கண்டுபிடிச்சு ரேஞ்சுக்கு உண்டான பிரேக் அவுட் எப்படி இருக்கு, அப்போ அதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ மட்டும் அனலைஸ் பண்றதா நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ அதை பேஸ்ல மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அதற்கு அடுத்தது மார்க்கெட்ல கால் செல்லர் புட் செல்லரோட பிஹேவியர்ஸை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மார்க்கெட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏண்டா இவனை நம்ம தொட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு ஆப்ஷன் பையரும் யோசிக்கக்கூடிய சான்ஸாக இருந்திருக்கும் மார்க்கெட்ல மைண்ட் வைஸ். ஏன் அப்படின்னா மார்க்கெட் காலையில மட்டும்தான் ஒரு மூமெண்ட் கொடுத்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சைடுவே. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்துருமான்னு நினைச்சு நிறைய பேர் ஓவர் ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல மார்க்கெட் ஒரு ஆப்ஷன் செல்லர்ஸோட தாக்கத்துல தான் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னா நமக்கு ரெண்டே விஷயத்தை தான் நம்ம பார்க்குறோம். எப்படி நம்ம கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டே பேர்த்துக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி இங்க நமக்கு ரொம்ப மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் ஸ்பீடா இருக்குமா ஸ்லோவா இருக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு ரெண்டு விஷயத்த பார்க்குறோம். ஒன்று இந்தியா விக்ஸ், ரெண்டாவது ஏடி மீட்டிங் பாயிண்ட். இந்தியா விக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபியர் இண்டெக்ஸ். இதோட ப்ராபபிலிட்டிஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. இதை நம்ம கான்ஃபிடென்ட்டா நம்ம எடுத்துக்க கூடாது. நமக்கு வாய்ப்புகள் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இன்னைக்கு நடந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி மார்க்கெட் 500 பாயிண்ட் இறங்குச்சு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆனாலும், அதாவது 24,400 இருந்தாங்க, 24,250க்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேசின விஷயங்கள் நீங்க ரீகலெக்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். அன்னைக்கு இந்தியா விக்ஸ் பாசிட்டிவ்ல இருந்தது. அதே போல ஏடி மீட்டிங் பாயிண்ட் நமக்கு 24,400 கால் புட் நமக்கு 130 ரூபாய்க்கு இருந்தவங்க அது அப்படியே கிராஜுவலா இன்க்ரீஸ் பண்ணி 140 150 அப்படின்னு இருந்து கடைசியில மார்க்கெட் செகண்ட் ஹாஃப்ல இறங்கும் போதும் கூட 200 வரை டச் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். அன்னைக்கு இந்தியா விக்ஸ் பிளஸ் 30% வரை போனாங்க அப்படிங்கிறது. அப்ப அந்த சிம்டம்ஸ் அப்ப அன்னைக்கு கேப் டவுன் நடந்திருக்காங்க. இந்த நடைபெற்றதுக்கு என்ன தாக்கம் அப்படின்ட்டு ஐ திங்க் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, ஆனா சில விஷயங்கள் டேட்டா மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு மாதத்துக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 24,150 இருந்தாங்க. 24,150 இருந்து மார்க்கெட் ஒரு கேப் அப் ஆகுறாங்க, 24,400க்கு கேப் அப் ஆகுறாங்க. அன்னைக்கும் பாத்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட அன்னைக்கும் -5 to -10% இருந்தாங்க. அன்னைக்கு ஏடி மீட்டிங் பாயிண்ட் டிகே பாத்தீங்கன்னா அதுவும் கம்மியா தான் இருந்தது. அப்போ அன்னைக்கும் ஒரு செல்லரோட தாக்கத்துல தான் இருந்தாங்க. மார்க்கெட் 24,400 அப்படிங்கிற இடத்துல ஓபன் பண்ணிட்டு மார்க்கெட் கிராஜுவலா ரொம்ப ஸ்லோவா பாத்தீங்க அப்படின்னா 24,300 வந்தாங்க. 24,300ல அப்படியே ஷூட் அப் ஆனவங்க இந்தியா விக்ஸ் அப்பவும் 8% மைனஸ்ல தான் இருக்கிறாங்க. ஏடி மீட்டிங் பாயிண்ட் அப்படியே இருக்கு. ஆனா அங்கிருந்து 24,700 மட்டும் நான் ஸ்டாப்பா போனாங்க. அப்போ இங்க நம்ம என்னன்னா மார்க்கெட்ல அங்க இருக்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியம் வித் பிரீமியம் ஆக்ஷன். அதனால ஒரே சம்பவத்துக்கு ஒரே மாதிரி நடக்கும்னு பார்க்க கூடாது. ரியாக்ஷன் அப்படிங்கறத இங்க கொண்டு வரணும். ஒரு செயலுக்கு என்னெல்லாம் ரியாக்ஷன் நடக்க வாய்ப்பு அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ அதை ரெண்டு கான்செப்ட் இருக்குங்களா, அதே கான்செப்ட் இன்னைக்கு நம்ம பண்ணலாம். அப்ப இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப். நேத்து மார்க்கெட்டோட க்ளோஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 23,962. நேற்றைய ஹை எஸ்டர்டே ஹை 24,134. அப்போ இன்னைக்கு ஓபன் பாத்தீங்க அப்படின்னா 24,124. அப்போ நியர்பை எஸ்டர்டே ஹை பக்கத்திலேயே ஓபன். அப்ப இது கேப் அப் ஓபன் சொல்லலாம், பாசிட்டிவ் ஓபன் சொல்லலாம். ஓபன் ஆன இடத்துல லோ அப்படின்னு பார்த்தா வெறும் 4 ரூபாய் லோ. ஆனா ஓபன் டு ஹை பாத்தீங்கன்னா 24,228. அப்ப 104 பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன ஆகுறாங்க அப்படின்னா மேல போயிருக்காங்க. அப்போ ஓப்பன் லோ அப்படிங்கிற கான்செப்ட் வந்தது அப்படின்னா இந்த இடத்துல புட் செல்லர் டாமினேட் பண்ணியிருக்காங்க. அதாவது மார்க்கெட்டில் செல்லிங் பிரஷர் இல்லை. ஏன்னா ஓப்பன், ஏன்னா ரேஞ்ச் அப்படிங்கிற கால்குலேஷன் ஹை மைனஸ் லோ சொல்லுவாங்க. அப்போ ஹை மைனஸ் லோ எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது இருந்து. அப்போ ஓப்பன் டு ஹை ஓப்பன் டு லோ கான்செப்ட் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ ஓப்பன் டு லோ ரொம்ப கம்மியா இருக்குன்னா மார்க்கெட்ல செல்லிங் பிரஷர் இல்லைன்னு அர்த்தம். அப்போ செல்லிங் பிரஷர் இல்லைன்னா
கால் செல்லர் பயப்படணும். ஆனா இங்க இருந்த ஒரே பிரச்சனைனா மார்க்கெட் ஓப்பன்லயே இந்தியா விக்ஸ் வந்து -5%. அப்ப என்ன ஆச்சு, கால் செல்லர் பயந்துருக்காங்க. ஆனா அந்த பயம் வந்துட்டு பெரிய பயமா இல்லை. சரி பொறுத்து இருந்துதான் பார்ப்போமே, சரி என்னதான் நடக்குது, லாஸ் வந்து என்ன வரணுமோ அதை வந்து கம்மியா இருக்கும்போது ஓகே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ஏடி மீட்டிங் பாயிண்ட் வந்து நேற்று 135 இருந்தது, இன்னைக்கு சடனா 117 120க்கு பண்ணிட்டாங்க. அடுத்து ஆக்டிவ் கான்ட்ராக்ட் 24,200 கால் புட் காலையிலேயே வந்தாச்சு. அப்போ இது வந்து ஒரு ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு இன்னைக்கு சாதகமாயிருக்கு. அது என்ன ஷார்ட் ஸ்ட்ராடல்னா, ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது அர்த்தமணியில் செய்வாங்க. ரெண்டுமே கால் புட், அதாவது என்ன ஸ்ட்ரைக் இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கோட கால் புட்டை ரெண்டுமே பை பண்ணா அது லாங் ஸ்ட்ராடல் சொல்லுவாங்க, ரெண்டுமே செல் பண்ணா ஷார்ட் ஸ்ட்ராடல் சொல்லுவாங்க. அப்போ இங்க இந்தியா விக்ஸ் மைனஸ்ல இருக்கு, அதே மாதிரி ஏடி மீட்டிங் டிகே ஆகுது அப்படின்னா இங்க ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணவங்களுக்கு தான் சாதகம். அப்போ இங்க ஆப்ஷன் பை பண்ணவங்களுக்கு சாதகமே கிடையாது. அப்போ இந்தியா விக்ஸ் கம்மியா இருக்கும்போது, ஏடி மீட்டிங் கம்மியா இருக்கும்போது நீங்க முடிந்த வரை ஆப்ஷன் பையராக மார்க்கெட்டுக்குள் இருக்கிறத தவிர்க்கணும். ஏதாச்சும் ஒரு நாள் நம்ம எதிர்பாராம என்ன வேணாலும் நடக்கலாம், ஆனா அதிகமான ப்ராபபிலிட்டி மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்காது அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கு அங்க வாய்ப்பே இல்லைங்க. ரேஞ்ச் எப்பெல்லாம் எக்ஸ்பென்ஷன் ஆகுதோ அப்ப மட்டும்தான். அப்போ இதுல ஆப்ஷன் செல்லர் பயப்படணும், இல்லைன்னா ஆப்ஷன் செல்லர் வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஆப்ஷன் செல்லர் எப்ப ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிரீமியம் டிகே ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொசிஷனை கவர் பண்ணுவாங்க. ஆனா பவர் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி லாஸ் எப்ப புக் பண்ணுவாங்க, ஆப்ஷன் செல்லருக்கு அவங்களுடைய என்ன பண்ணியிருக்காங்களோ அதை விட லாஸ் அதிகமாகுதுங்கும் போது பயங்கரமா கவர் பண்ணுவாங்க. அதனால மார்க்கெட் வந்துட்டு ரியாக்ட் பண்ணலாம். அப்போ இங்க ஆப்ஷன் செல்லர் வந்து ரியாக்ட் பண்ணல, அதாவது பயப்படல அப்படின்னா ஆப்ஷன் பையருக்கு அங்க வாய்ப்பே கிடையாது. முடிந்த வரை இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தா முதல் ட்ரேடை அவாய்ட் பண்ணி பழகுங்க. என்னன்னா மார்க்கெட் டயத்துல இதெல்லாம் கண்டிப்பா ஞாபகத்துக்கு வராது. அப்ப ஞாபகத்துக்கு வரோம்னா என்ன பண்ணணும்னா, வெறும் பார்வையாளராவோ பேச்சாளராவோ மட்டும் இருக்கா. ஏன்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன வேணாலும் பேசலாங்க அப்படின்னு கமெண்ட் போடுறதுக்கு கண்டிப்பா நம்ம கை போகுமே தவிர, மார்க்கெட்ல இதெல்லாம் நம்ம பாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல் பிராக்டிஸ் பண்ணணும். அப்போ மார்க்கெட்ல அந்தந்த இடத்துல என்னென்ன டேட்டாஸ் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கிறத லவ் லெட்டரா நீங்க எழுதி வச்சுட்டு வந்தீங்கன்னா இது உங்களுக்கு பயன்படும். அப்போ முதல் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான். ஆனால் இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் மார்க்கெட்லேயே மெம்பர்ஷிப் வந்து அதெல்லாம் கொடுத்துருக்குறோம், அந்த ஹிண்ட் கொடுத்துருக்குறோம். ஆனால் அது உங்களுக்கு புரியணும், நீங்களா எடுக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, எப்போ போல டேட்டாஸ் பார்க்க போயிடலாமா? ஓகே, மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். நம்ம வந்துட்டு ஒரு கான்ஸ்டன்ட், எப்படின்னா ஒரு வட்டத்துக்கு அதனுடைய நடுப்புள்ளி எடுத்துட்டு நம்ம ஆரம் அப்படின்னு வைப்போம். அந்த ரெண்டு ஆரத்தை ஆட் பண்ணா விட்டம், ஏன்னா அந்த ரவுண்டோட டோட்டல் ஏரியாவை எடுப்போம். அப்ப இங்க என்ன பண்றோம், ஆரமும் விட்டமும் கண்டுபிடிக்க போறோம். அவ்வளவுதான் கான்செப்ட், நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக்ல எந்த சேம் ஸ்ட்ரைக்ல காலுக்கு புட்டுக்குண்டான டிஃபரெண்ட் 25 புள்ளிகளுக்கு கம்மியா இருக்கோ அதை எடுக்க போறோம். அப்ப இங்க பாத்தீங்கன்னா 23,950 கால் புட்டோட க்ளோசிங் தான் நமக்கு 131 ரூபா 142. அப்போ 135ங்கிறது காமன் ஏடிஎம்மா வந்துடும். அப்போ புட் ஆப்ஷனுடைய விலையோட கால் ஆப்ஷனுடைய விலை 10 ரூபாய் ஜாஸ்தி, அதனால 23,960 நம்ம எடுக்கிறோம். 23,960ல ஸ்ட்ரைக் இல்லை, ஏன்னா நம்மளுக்கு வந்து 50 100 150, அதாவது 50ஓட இதுல டிஸ்டன்ஸ்ல தான் நமக்கு ஸ்ட்ரைக் இருக்கு. அதுல பக்கத்துல இருக்கிற ஸ்ட்ரைக்னா 23,950. அப்ப நான் என்ன பண்றேன், 23,950 மிட்டா எடுத்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆரம் கிடைச்சாச்சு, 135ங்கிற ஆரம் கிடைச்சாச்சு. அப்போ காமன் ஏடிஎம் 135னா அதுக்கு நியர் பாத்தீங்கன்னா 100 இல்ல 150 தான் நமக்கு இடையில வரும். ஏன்னா ஸ்ட்ரைக்கோட டிஃபரெண்ட் நமக்கு சொல்லிட்டுமே 50 டிஸ்டன்ஸ்ல. அப்ப 50 100 150 200, அப்ப இது 130ல நமக்கு ஸ்ட்ரைக் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், பக்கத்துல இருக்கிறதா, அப்ப 100 எடுக்கலாம் 150 எடுக்கலாம், நான் 150 ரவுண்ட் ஆஃபா எடுக்கிறேன். ஏன்னா 135 அப்படிங்கிற காமன் ஏடிஎம் வந்து 150க்கு அருகில் இருக்கிறதுனால நான் 150 சூஸ் பண்ணி உங்களுக்கு பாத்தீங்கன்னா 23,950 இருந்து 150 பாயிண்ட் பிளஸ் 150 பாயிண்ட் மைனஸ் அப்படி பண்ணும்போது 23,800 கால் 24,100 புட் ஆப்ஷன் நமக்கு கிடைக்கிறாங்க. அப்போ இதை இன்ட்ரென்சிக் வேல்யூவா, அப்ப விட்டம் நமக்கு எவ்வளோ 300ங்கிறது விட்டம். அப்போ 23,950 மிட்டா பண்ணியாச்சு. அப்ப இன்ட்ரென்சிக் வேல்யூ 23,800க்கும் 23,960க்கும் நமக்கு 160 ரூபா வராங்க. அப்ப என்ன அர்த்தம், 160 டிவைடட் பை 300 அப்படின்னு போட்டுறணும். டிவைடட்னா அந்த இதுக்கெல்லாம் அந்த பார்க்காக நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். அப்போ இந்த ரெண்டு லெவல்ஸ் தான் நீங்க என்ன பண்றீங்க, 23,800 காலில் கொண்டு போய் டிராப் பண்ணிடுறீங்க, அவ்வளவுதான்.
24 புட் ஆப்ஷன்ல 140 300 போடுறீங்க. அப்போ மார்க்கெட் மேல போகும்போது 24 புட் 140 ரூபாய்க்கு மேல நின்னா மார்க்கெட் ப்ரீவியஸ் க்ளோஸை அடையலாம், போனவர் திருப்பி ரிட்டர்ன் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். அப்படி இல்லைன்னா 23,800 கால் 300க்கு மேல சஸ்டெயின் பண்ணணும். இதுல 2 கான்ட்ரவர்சி நடக்குதுன்னா அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் மூவ்மெண்ட் என்ன ஆகுது அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணணும், நீங்க பயிற்சி பெற்றீங்கன்னா அந்த குறிப்புகள் பண்ணி மார்க்கெட் அந்த இடத்துல என்ன டைரக்ஷன் நடக்குது அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். அடுத்தது இங்க பாருங்க 23,100 புட் ஆப்ஷன் இதை எடுத்திருக்கிறோம். நம்ம இன்ட்ரென்சிக் வேல்யூவை 140 போட்டிருக்கிறோம். இன்னைக்கு அவங்க ட்ரேடு நடந்ததே அந்த 140க்கு கீழே, அவ்வளவுதான் லாஜிக். அப்ப என்னாச்சு, மார்க்கெட்டை வந்துட்டு கால் ஆப்ஷனை தடுக்கிற வல்லமை புட்டுக்கு இல்லை. இதை ஒரு ரோடுன்னு வச்சுட்டா எதிரில் வர்ற வண்டி வரும், நம்ம வண்டி போயிட்டு இருக்கோம், நம்ம ஓவர்டேக் எடுத்து போகணும். அப்போ ஓவர்டேக் எடுத்து போகும்போது எதிரில் வண்டி வரக்கூடாது, முன்னாடி போற வண்டியை நம்மளுக்கு வழி விடணும். இப்போ புட் ஆப்ஷன் எதிரில் வர வண்டி புட் வழி விட்டுட்டு ஒரு இல்ல கேப்பா இருக்கிறாங்க. அப்ப கால் ஆப்ஷனுக்கு என்ன பண்ணணும், அவனோட முன்னாடி இருக்கக்கூடிய வண்டியை ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற வண்டி வழி விட்டா போதும், அவ்வளவுதான். பாருங்க 23,800 கால் 300 நமக்கு இன்ட்ரென்சிக் வேல்யூ, டோட்டல் ரேஞ்ச் 300. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நியர்பை 300, அவங்க ட்ரேட் நடக்கிறதே 300. அப்ப என்னாச்சு, டோட்டலா 24,100ங்கிற இடத்த அவங்க ஆக்குபை பண்ணியாச்சு. அப்ப மார்க்கெட் 24,100க்கு மேலதான் இருப்பாங்க அப்படிங்கிறது இவங்க சொல்லியாச்சு. அப்ப மார்க்கெட் என்ன நடந்தாங்க அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோ. அடுத்தது டோட்டல் ஆரம் விட்டம் சொன்னோமா, அதையும் இன்னைக்கு டேட்டா இன்னைக்கு புதுசா நம்ம இது இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். இதையும் நீங்க உங்களுடைய ரிசர்ச்ல வச்சுக்கோங்க. 23,650 கால் போட்டு நம்ம எடுத்திருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி நம்ம அந்த ஆரம் 150 எடுத்த 300, அது 300 + 300 600. அப்ப 23,650 காலும் 24,250 புட்டும் எடுத்திருக்கிறோம். இதோட டோட்டல் ஏரியா 600, இதோட இன்ட்ரென்சிக் வேல்யூ 310 அண்ட் 290. ஸோ இவங்க என்ன நடந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கலாம். அப்போ இங்க பாத்தீங்கன்னா 23,650 கால் நமக்கு தேவையான 600 அப்படிங்கிற ரேட்டை இன்னைக்கு டச் பண்ணல. அப்ப இவங்க 600க்கு மேல இருந்திருந்தா மார்க்கெட் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது இங்க தெரிஞ்சிருக்கும். அப்ப இவங்களோட ஆப்போசிட் யாரு, 24,250 அவங்க வழி விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ விட்டாச்சு. அது போக 24,100க்கு உண்டான இன்ட்ரென்சிக் வேல்யூ அவங்க தக்க வைக்கிறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். 24,250 புட் பாருங்க, கால் செல்லர் பேனிக் பிளேஸ்ல 24,100. அப்ப அதோட பேஸ்ல 24,250 இன்ட்ரென்சிக் வேல்யூனால 150. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த 150க்கு கீழே இருக்கிறாங்க. அப்ப 24,100 தக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும்போது இங்க என்ன ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் மட்டும் 600க்கு மேல இல்லை. ஸோ அதனால மார்க்கெட் மேல போகாம மார்க்கெட் சைடு வேவா போயிட்டாங்க அப்படிங்கிறத இங்க புரிஞ்சுக்கலாம். அது போக 24,200 கால் புட் ஸ்ட்ராடல் இருந்தது பாத்தீங்களா, அதையும் நம்ம பார்க்கணும். அது என்ன இம்பாக்ட் கொடுத்தது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். இது பாருங்க 24,200 கால் புட் ஸ்ட்ராடல் கொடுத்துட்டாங்க. அதான் மார்க்கெட் மேல போகும்போது அது ஒரு தடுப்பா ஒரு ஸ்ட்ராடல் கொடுத்துட்டாங்க. 24,200 காலுடைய கை 127. அந்த 127 புட் ஆப்ஷன்னால தாண்டவே முடியல. காமன் எவ்வளவு 135, அதையும் தாண்டல. அப்போ ஃபர்ஸ்ட் காலையில மீட்டிங் பாயிண்ட் எவ்வளவுக்கு நடக்கிறாங்கன்னா 117க்கு. இப்ப மார்க்கெட் முடியும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 97க்கு. இப்ப காலையிலேயே இந்த ரெண்டுமே செல் அடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 24,200 கால் புட்டை ரெண்டுமே ஸ்டாடல் பண்ணியிருந்தா 117 + 117 234 ரூபாய் பிரீமியம். இப்ப பாத்தீங்கன்னா 100 ரூபாய்னா 200 ரூபாய், கிட்டத்தட்ட 30 ரூபாய் பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்ததுக்கு அவங்க 30 ரூபாய் டீக்கே இருக்கும். அப்போ செல்லர்ஸோட தாக்கத்துல இருக்கும் போது இங்க என்ன நடந்திருக்கு, அப்போ ஆப்ஷன் பையருக்கு இங்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம இங்க எடுத்துக்கணும். இந்த டேட்டாஸ் எல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நமக்கு 24,200 கால் புட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறத பார்க்கணும். 24,200 கால் புட் இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் செட்டில்மெண்ட் பிரைஸ் வந்தாச்சு நமக்கு 101 ரூபாய் கால் புட்டு 96. அப்ப கிட்டத்தட்ட இதோட ஆவரேஜ்னு பார்த்தா நமக்கு ஒரு 98 ரூபாய் வந்துடும். அப்போ செல்லர்ஸோட பிடியிலையும் மார்க்கெட் மூவ்மெண்ட்டே இல்லாத போது ஒரு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா அந்த பிரேக் அவுட்ல உங்களுக்கு வேல்யூமோடையும் செல்லர் மயந்தா மட்டும், ஆப்ஷன் செல்லர் மயந்தா மட்டும் தான் டைரக்ஷன் மூவ் கிடைக்கும். அப்ப ரெண்டு செல்லரும் தாக்கமா பயப்படாம கால் செல்லர் புட் செல்லர் ரெண்டு பேருமே தாக்கம் பண்றாங்க.
இந்தியா விக்ஸ் மைனஸ் 80 மீட்டிங் பாயிண்ட் டிகே ஆகுது, நமக்கு ஸ்ட்ராடல் அதாவது ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ல ஸ்ட்ராடல் வருது அப்படின்னா என்ன நடந்தது அப்படிங்கிற இன்னைக்கு கேஸ் ஸ்டடியை பார்த்துருக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருக்கும்போது ஆப்ஷன் பையர் தயவு செய்து ட்ரேட் பண்ண முற்படாதீங்க. இதுல கிடைக்கிற ப்ராஃபிட்டை வச்சுட்டு நான் இந்த மார்க்கெட்லயே நான் 10 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணிட்டேன், 20 பாயிண்ட் ப்ராஃபிட் பண்ணிட்டேன், எனக்கு போதுங்க 10 பாயிண்ட் போதும், டெய்லி நான் எதிர்பார்க்கறது 25 பாயிண்ட் அப்படின்னு எதிர்பார்க்கறீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி இடத்துல காணாம போயிட்டு உங்க கேபிட்டலை உங்களை தொலைச்சிடுவீங்க. அதனால இந்த இடத்துல நான் ப்ராஃபிட் பண்ணிட்டேன்னு சந்தோஷப்படுறத விட இந்த ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது முக்கியம். இதுக்கு என்னெல்லாம் நமக்கு ஹிண்ட் வேணும் அப்படிங்கிறது நீங்க பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பத்தி டீடைல்டா நமக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை பேஸ் பண்ணி நம்ம டீடைல்டா எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற 1 hour பெய்டு வெபினார் வந்துட்டு நம்ம ஜூலை 19ஆம் தேதி இருக்கு. அதுக்கு வந்துட்டு நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது நம்ம 1 month மெம்பர்ஷிப் ஃப்ரீயா கொடுக்குறோம். அது போக இதே டீடைல்ஸை நம்ம வந்துட்டு அலைஸ் ப்ளூ வந்துட்டு திருப்பூர்ல கனெக்ட் பண்றாங்க. அது ஜூலை 18 ட்ரேடெக்ஸ்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. என்னை போல் பலரும் வந்துட்டு அதுல அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை பத்தி அவங்க சொல்லுவாங்க. அதுல நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். இல்லைன்னா 9842610908 நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு உண்டான ஹெல்ப் நம்ம கொடுக்குறோம். நம்மளோட கூப்பன் கோட் இருக்கும், அதை பயன்படுத்தி நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.